என் பேர் அக்னி ஆழ்வார். அகில இந்திய ஊழல் தடுப்பு கூட்டமைப்புடைய தேசிய தலைவராக இந்த தமிழ்நாடு ராஜ்யசபா தேர்தலுக்கான மாநிலங்களவையில் போட்டியிட வந்திருக்கேன். என் சொந்த ஊர் தருமபுரி மாவட்டம். இந்த தேர்தல் எனக்கு 53வது முறை. இந்த தேர்தலில் நான் போட்டியிடுவது எனது மனு நிராகரிக்கப்பட்டாலும் தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் என்னென்ன தவறுகள் செய்கிறது, ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிகள் ஆளும்பவரை வைத்து தவறு செய்தாலும் இதை ஏற்றுக்கொண்டு தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடாது என்றதற்காக தான் நாங்கள்லாம் போட்டியிடுகிறோம். என் மனு நிராகரிக்கப்பட்டாலும் ஏடிஎம்கே டிஎம்கே மனுக்கள் சரியாக இல்லை என்றால் நான் அதன் மீது அப்ஜெக்ஷன் தெரிவித்து அந்த மனுவையும் தகுதி நீக்கம் செய்யக்கூடிய தகுதி எங்களுக்கு இருக்கிறது காரணத்தினால் இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடுகிறோம். இந்த தேர்தலில் வைப்பு நிதியாக தலா ரூ.10,000 சில்லறையாக கொடுப்பதற்கு காரணம் என்னவென்றால், நமக்கெல்லாம் தெரியும், நமது ஊரில் வெறும் 10 ரூபாய்க்கு டீ குடித்தா கூட டிஜிட்டல் மயமாக்க ஆக்கியிருக்கிறார்கள் ஒரு பெட்டி கடைக்காரர். ஆனால் தேர்தல் ஆணையம் வைப்பு தொகையை 10,000 டிஜிட்டல் மயமாக வைப்பதில்லை. உங்களுக்கெல்லாம் தெரியும், இப்போ கூட என்னுடைய கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு இருக்குது, அதன் மூலியமாக எடுத்துக்க சொல்கிறோம். அவங்க எடுத்துக்கிட்டாலும் சந்தோஷம். நீங்களாம் பிரஸ்கார் இருக்கீங்க, நீங்களாம் சொல்லுங்கள். அதனால் இந்த மாநிலங்களவைன்றதால 10,000, லோக்சபா என்றதால் 25,000, அதையும் இதே வைப்பு நிதி கேஷாக தான் பெறுகிறார்கள். இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் டிஜிட்டல் மயமாக்கணுன்ற ஒரே நோக்கத்தோடு வலியுறுத்தி வந்துகிட்டு இருக்கேன் தேர்தல் ஆணையத்தை. இந்த சில்லறையாக தேர்தல் ஆணையம் நடப்பதனால் இந்த டிஜிட்டல் மயம் ஆக்குவரை சில்லறையாக கொடுத்து தேர்தல் ஆணையத்தை அதை மாற்றுவதற்கு வழிவகை செய்வதற்காக நான் டெபாசிட் தொகை 10,000 எடுத்துக்கொண்டு வந்திருக்கேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.